கிரகங்களின் கதை. முதலாக, இவ்வண்டத்தில் பல கோடி கிரகங்கள் உள்ளன. அதில் ஒவ்வொரு கிரகமும் அதற்குரிய சிறப்பு அம்சமும் அதற்குரிய சிறப்பு தன்மையும் பெற்று கொண்டிருந்தது. ஒரு சிறிய கிரகம் மட்டும் மற்ற பக்கத்தில் இருக்கும் பெரிய கிரகத்தை பார்த்து கவலைப்பட்டது. மற்ற அனைத்து கிரகங்களும் அண்டத்தில் பெரியதாக இருந்தது. அது மட்டுமின்றி அதன் இழுவிசை மற்றும் காந்த விசையும் பெரியதாக இருந்ததால் சிறிய சிறிய கோள்களை அது ஈர்த்து தன்னைத்தானே சுற்றும்படி செய்தது. இதை பார்த்த இந்த சிறிய கிரகமும் அவர்களைப் போல தன்னால் மற்ற கிரகங்களை ஈர்க்க முடியவில்லை என்று யோசித்தது. இந்த சிறிய கிரகம் அதன் இழுவிசை மற்றும் காந்த விசையை பயன்படுத்தி அதைவிட சிறிய கிரகத்தை தன்னைத்தானே சுற்ற ஏற்படுத்தியது. இருப்பினும் அந்த சிறிய கிரகம் இப்படியே சென்றால் அந்த பெரிய கிரகம் ஈர்ப்பு விசையால் தன்னையும் அதை சுற்றி வரும்படி செய்து விடுமோ என்று அஞ்சியது. காலங்கள் கடந்தன. அண்டத்தில் உள்ள தூசிகள் மற்றும் ஒளிக்கதிர்கள் இந்த சிறிய கிரகத்தில் படும்படி இருந்தது. பின்பு அவ்வழியாக ஒரு வால் நட்சத்திரம் சென்றது. இதை பார்த்த அந்த சிறிய கிரகம், ஏ, நீ என் கிரகத்தை சுற்றி வருகிறாயா என்று கேட்டது. எனக்கு பேச்சு துணைக்கு யாருமே இல்லை என்றும் சொன்னது. அந்த வால் நட்சத்திரம், நான் ஒரு இடத்தில் இருப்பவன் அல்ல. இந்த அண்டம் என்பது நீ நினைப்பதை விட பெரியது. நீ ஏன் தனியாக இருப்பதாக நினைக்கிறாய் என்று கேட்டது. பின்பு அந்த சிறிய கிரகம் பெரிய கிரகத்தை பார்த்து, நீயே பார், அந்த பெரிய கிரகத்தை சுற்றி எத்தனை சிறிய கிரகங்கள் அதன் காந்த விசையால் ஈர்த்து சுற்ற வைக்கிறது. என்னால் அதை செய்ய முடியவில்லை என்று கூறியது. பின்பு வால் நட்சத்திரம் அதை பார்த்து சிரித்தது. உனது அருமை இனிமேல்தான் உனக்கு புரிய வரும். நீ ஒரு குடும்பத்திற்குள் இருக்கிறாய். நீ இப்பொழுதுதான் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் குழந்தையாவாய். நான் இந்த வழியாக செல்வதற்கான காரணமே எனது தூசி மற்றும் துகள்கள் உன்மீது மோதி செல்வதற்கு தான் என்று கூறியது. இதை கேட்ட சிறிய கிரகமும் அஞ்சியது. அது என் மீது மோதப் போகிறாயா என்று கேட்டது. உனக்கே நான் மோதிய பிறகு உனது அருமை புரிய வரும் என்று கூறியது. அந்த சிறிய கிரகத்தை நோக்கி மோதிவிட்டு பின்பு வால் நட்சத்திரம் அந்த இடத்தை விட்டு சென்றது. மோதியதில் விளைவாக அந்த சிறு கிரகத்தில் தண்ணீர் உருவாக காரணமாக அமைந்தது. பல 100 கோடி ஆண்டுகள் ஆயினர். அதில் ஒரு செல் உயிரி வளர ஆரம்பித்தது. இதன் மூலமாக அந்த சிறிய கிரகம் ஒரு தாய்மை உள்ளத்தை அடைந்தது. பின்பு நிறைய உயிரினங்கள் உருவாகின. அந்த உயிரினங்கள் இந்த சிறிய கிரகத்திற்கு வைத்த பெயர்தான் பூமி. அந்த பெரிய கிரகம் பெயர்தான் வியாழன். அந்த வியாழன் கிரகத்தில் இப்பொழுதும் எந்த உயிரும் வாழ்வதற்கான சாத்தியம் இல்லை. ஆனால் இந்த சூரிய குடும்பத்தில் பூமியில் மட்டுமே உயிர் வாழ தகுதி பெற்றது. அது மட்டுமின்றி இந்த அனைத்து கிரகங்களிலும் பூமிக்கு மட்டுமே தாய்மை உள்ளம் கிடைத்தது. நாமும் இந்த பூமியைப் போலதான். மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் நம்மை விட பெரியவர்களாக தான் தெரிவார்கள். ஆனால் நமக்கும் தனித்துவமாக சிறப்புத்தன்மை உள்ளது.